ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நாள்தோறும் பகவத்கீதையில் கர்மயோகம்ன்ற 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் ஏன் சுலபமானது, ஏன் அது பெட்டர் ஆப்ஷன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போது இன்னொரு சந்தேகம் நமக்கு வரலாம். சரி, கர்மயோகம் சுலபமானது தான், அதுக்கு ஒரு 4-5 விஷயங்களும் நம்ம பார்த்தோம் எதனால சுலபமானது அப்படின்னு. ஆனால் கர்மயோகம்ன்றது செயல்கள் இல்லையா, அதனால தான் சுலபமானதுன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதாவது ஞான யோகம்னா நம்ம புலன்கள் அடக்கணும், மனசு அடக்கணும், எங்கேயும் நகராமல் உட்காரணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது. எதையும் யோசிக்காமல் உட்காரணும், எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆனால் கர்மயோகங்கள் அப்படிலாம் இல்லை, செயல்கள் தான், அதனால சுலபமானதுன்னு பார்த்தோம். ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாக வரலாமே. அதாவது நம்ம திரும்ப திரும்ப செயல்கள் செய்கிறோம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தப்பில்லாமல் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் செய்கிறதுனால பாவமோ புண்ணியமோ வரும். அப்போ பாவமோ புண்ணியமோ நமக்கு வரதுனால அதுக்காக திரும்ப பிறவி எடுப்போம். பாவத்தை நம்ம குறைக்கிறதுக்காக, பாவத்தை கழிக்கிறதுக்காகவோ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காகவோ பிறவி எடுப்போம். அந்த பிறவியில் திரும்ப நம்ம செயல்கள் செய்வோம், அதனால பாவ புண்ணியம் வரும் அப்படின்னு. இப்போ திரும்ப 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 நம்ம இந்த பிறவியிலே தானே இருப்போம். அப்போ இந்த பிறப்பு இறப்பு கர்மா அப்படின்னு இந்த சம்சாரத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த விஷயம் ஞான யோகத்தில் கிடையாது. ஏன்னா ஞான யோகத்தில் செயல்களே இல்லை, புலன்களையும் மனசையும் ஒரேடியாக அடக்கிடுறோம். நம்ம அடக்கிட்டு ஞான யோகத்தில் உட்காரதுனால அதில் இதுக்கான பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டால், பகவான் அதுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களை பிரிச்சிருக்கார். சில செயல்கள் செய்யும்போது மட்டும்தான் அது நம்மளை சம்சாரத்தில், அதாவது பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழற்சி, அதுதான் சம்சாரம்னு சொல்கிறது, அந்த சம்சாரத்துக்குள்ளே அழுத்தும். எல்லா செயல்களும் கிடையாது. அதை பற்றி தான் 9வது ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கசமாச்சர. யஜ்ஞார்த்தாத் யாகத்துக்காக, யஜ்ஞத்துக்காக, கர்மணக செய்யப்படும் கர்மங்கள்னு சில இருக்குது. அந்நியத்திர ஆனால் அதை தாண்டி வேறுபட்டதான சிலது இருக்குது இல்லையா. அதாவது யஜ்ஞார்த்தாத் கர்மணக யாகங்களுக்காக யஜ்ஞங்களுக்காகனே செய்யப்படும் கர்மங்கள். அந்நியத்திர அதை தாண்டி வேறுபட்ட சில செயல்கள் இருக்குது. லோகோயம் கர்மபந்தனக அந்த செயல்கள் தான், யாகத்துக்கு தவிர செய்யக்கூடிய மற்ற செயல்கள் தான் லோகோயம் இந்த லோகத்தில் நம்மளை கர்மபந்தனக திரும்ப திரும்ப இந்த பாவம் புண்ணியங்கள்லாம் சேர்த்து நம்ம கர்மாவை சேர்த்து அழுத்துது, கர்மபந்தனக அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அப்போ எப்படி இருக்கணும்? முக்தசங்கக சமாச்சர, பற்று இல்லாமல், சங்கன பற்று, பற்றிலிருந்து விடுபட்டு சமாச்சர நீ செயல்படு. கௌந்தேய ததர்த்தம் கர்ம குரு. கௌந்தேயனா குந்தி புத்திரனே, ததர்த்தம் அதனால் யாகத்துக்காக நீ கர்மங்களை செய், யாகத்துக்காக யஜ்ஞங்களுக்காகவே நீ உன்னுடைய செயல்களை செய் அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ எல்லாருமே நம்ம என்ன இந்த ஹோமம் செய்யணும், யாகம் செய்யணும் அப்படின்ட்டு ஹோமம் வளர்க்குறதா நம்ம தினம்? அப்போ நம்மளுடைய வேலைகள், எல்லாரோட வேலைகளுமே இதுதான் ஆயிடுமா? அப்படி இல்லையே. ஒவ்வொருத்தவங்களுக்கு கர்மங்கள் வேறுபடுது, செயல்கள் வேறுபடுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் பகவான் எல்லாரையும் யாகத்தை செய்யணும்னு சொல்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, இந்த இடத்துல யாகம் யஜ்ஞம்ன்றது பகவானுக்காக பூஜை, பகவானை சேவிக்கிறது. அதையும் தாண்டி சுயநலம்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக, உலக நன்மைக்காக செய்யப்படும் செயல்கள் தான் யாகம்னு இந்த இடத்துல பகவான் சொல்ல வரார். ஒன்றும் இல்லை, வச்சுக்கோங்களேன். இப்போது யாரோ ஒருத்தவங்க 100 மரங்கள் நடுறாங்க அப்படின்னா அந்த 100 மரங்கள்னால அவங்களுக்கு எதானே கிடைக்க போதா? இல்லை, அவங்க நட்டுட்டு அவங்க கூட இருக்க போகிறதில்ல. அவர் ஒரு வயசான 70 வயசு 80 வயசு தாத்தா, அவர் 100 மரங்கள் நடுறாருன்னா அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கும்போது அவர் இருப்பாரானே தெரியல. அப்போ
அவருக்காக அவர் செய்யலை இல்லையா, சுயநலமாக செய்யலை, மற்றவங்களுக்காக செய்கிறார். அப்போ அது ஒரு யாகமாகும். அதுபோல் பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்துல யாகம் யஜ்யம்ன்றது பகவானுக்காக செய்யப்படும் பூஜை. அதுவும் அந்த பகவான்கிட்ட செய்யப்படும் பூஜையும் எப்படி, எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும் இல்லாமல் உலகமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிய ஒரு பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையோ, இல்லைன்னா சுயநலத்துக்கு இல்லாமல் பரோபகாரம், மற்றவங்களுக்காக உலக நன்மைக்காக செய்யப்படும் விஷயங்கள் தான் இந்த இடத்துல பகவான் யாகம் யஜ்யம்னு சொல்ல வர்றாரு. அப்போ பாருங்கள், பகவத்கீதைன்றது ஒரு சனாதன தர்மமோ இல்லை ஹிந்து மதம் அப்படின்றது பற்றி மட்டும் இல்லை, அதையும் தாண்டி எவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருக்குது பாருங்கள். உலகத்துக்கே நன்மை செய், உலகத்துக்காக செயல்படு, உலகத்துக்காக நன்மை யோசி அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இது எந்த மதத்தை பற்றியும் இல்லைங்க, பகவான் உலகத்துக்கே நன்மையை சொல்ல வந்திருக்காரு. அதுதான் பகவத்கீதை. அதை நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் புரிஞ்சுப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.